அருமையானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் பாகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உருவ வர்ணனை குறித்து தொடர்ந்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். போன பகுதியில நாம் எதை பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வலது கரம் கையில அவர் என்ன ஏந்தி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து, ஊழியர்களை தேவன் தம்முடைய கையில வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அவர் வாயை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயம் என்றால் என்ன என்று சொல்லி இதுவும் வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வேத புஸ்தகம் இருக்குமானால் திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையாகும், ஆத்துமாவையும் ஆவியும் கணக்குகளையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தில் நினைவுகளை யோசனைகளை வகை அறுக்கிறதா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி எதை காட்டுகிறது என்றால், அது ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை காட்டுகிறது. அந்த வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்படி என்றால் என்ன? ரெண்டு பக்கமும் ஷார்ப் பண்ணப்பட்டிருக்கிற பட்டயம். அதாவது பேசுகிற என்னையும் அது உணர்த்தும், கேட்கிற உங்களையும் அது உணர்த்தும். பேசுகிற என்னையும் அது குத்தும், கேட்கிற உங்களையும் அது குத்தும். அதனால்தான் ரெண்டு பக்கம் அது ஷார்ப் பண்ணப்பட்டிருக்கிறது. ரெண்டு பக்கம் கருக்கானதா இருக்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. எனவே கர்த்தருடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. அந்த வார்த்தைகளை நாம் எப்பொழுதும் தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அந்த வார்த்தையை இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பைபிளை சொல்றது ஆவியின் பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத புஸ்தகம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் என்றால் என்ன? சத்ருவை நாம் வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் மாம்சத்துல போராடி வீழ்த்த முடியாது. ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு, வேத வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம் வீழ்த்த வேண்டும். உதாரணத்துக்கு மத்திய 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு வந்த சோதனை அவர் எப்படி மேற்கொண்டார் என்றால், எழுதிருக்கிறதே 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 என்று சொல்லி ஒவ்வொரு முறையும் சாத்தான் வந்து சோதிக்கும் போது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவர் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை முறியடித்தார். கடைசி வரைக்கும் வசனத்தில் அவர் நின்றார். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு அவர் மேற்கொண்டார். இதுதான் ஆவியின் பட்டயம். அடுத்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். 16ஆம் வசனம். தமது வலது கருத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அவருடைய முகம் எப்படி இருந்ததாம்? வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. அருமையானவர்களே, நீங்க இந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். மத்திய 14ஆம் அதிகாரத்துல மறுரூப மலையில பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும், அவர்கள் வந்து இன்னர் சர்க்கிள் டிசைபிள்ஸ் சொல்லுவாங்க. எப்பொழுதும் இவர்கள் 3 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப ஒரு க்ளோஸா இருந்தாங்க. இவங்களை கொண்டு போய் மறுரூப மலையில ஆண்டவர் மறுரூபமாக்கப்படுகிறார். அப்போ மறுரூபமாக்கப்படுகிற சமயத்துல, அந்த நேரத்துல அவர்கள் அந்த காட்சியை பார்த்து பிரமித்து அடைகிறார்கள். பல காரியங்கள் பேசப்படுகிறது, இந்த சொல்வதற்கெல்லாம் நேரமில்லை. அப்பொழுது அதே காட்சியை தான் எப்படி மறுரூப மலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சூரியனை போல பிரகாசித்து இருந்தாரோ, அதே போல தான் யோவான் அங்க பார்த்து யோவான் இங்க இன்னும் கூடுதல் மகிமையோடு கூட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை கடைசி நாட்களில் சொல்ல போகிற அந்த வெளிப்பாட்டோடு கூட அவர் எப்படி காட்சி அளிக்கிறார் என்றால், சூரியனை போல் பிரகாசமா இருந்தது. சூரியனுடைய பிரகாசத்தை நாம் கவனித்து பார்ப்போமானால், ஒரு 12 மணிக்கு இருக்கிற அந்த வெயிலை நம்மால தாங்கிக் கொள்ள முடியாது. சூரியனை நேரடியாய் பார்க்க முடியாது. யோசித்து பாருங்கள், அவ்வளவு பிரகாசமான சூரியனை நம்மால பார்க்க முடியவில்லை என்றால், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், ஒரு சின்ன பாவம் அவர்கிட்ட நெருங்க முடியாது. அவ்வளவு பிரகாசம் உள்ள தேவன் என்று சொல்தான் இதை காட்டுகிறது. ஒருவரும் சேரக்கூடாத, ஒருவரும் அணுகக்கூடாத ஒளியில அவர் வாசம் பண்ணுகிற தேவன். அருமையானவர்களே, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். இயேசு கிறிஸ்துவின் முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது என்று அடையாளமாக வைத்து கூறப்பட்டுள்ளது. ஆம், தூய்மையின், அதாவது பரிசுத்தத்தின் பூரணத்தை இங்குதான் நாம் இதில் காண்கிறோம். அருமையானவர்களே, இது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தத்தின் பூரணம். அவர் பூரணமான பரிசுத்தம் அவருக்குள் இருந்தது. எப்படி பிரகாசமான வெளிச்சம் இருந்ததோ அதே போல பூரண பரிசுத்தம். சின்ன ஒரு பாவத்தை அவர்களை பார்க்க முடியாது.
சூரியன் கிட்ட ஒரு சின்ன காரியம் போமானால் அப்படியே பொசுக்கி விடும், எரித்து விடும். அதே போலவே நம்முடைய ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூரண பரிசுத்தர். ஒரு சின்ன பாவம் அவருக்குள் நிற்க முடியாது. அதே போல தான் காட்டுகிறது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த தெய்வீக தன்மையை இது காட்டுகிறது. அடுத்த வசனம் 17ஆம் வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கருத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, இந்த 17ஆம் வசனத்துல ஆண்டவராகிய தேவனை இவன் கண்டபொழுது, இயேசுவை கண்டபொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தான். ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடந்த யோவான், ஆனால் இப்பொழுது இயேசுவை பார்க்கும்போது அந்த மகிமையை அவனால பார்க்க முடியவில்லை. அந்த மகிமையை பார்த்து அப்படி செத்தவனை போலானான். இதை எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில தேவனை அறிய 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 நமக்குள்ள அந்த தாழ்மை அதிகமாக வர வேண்டும். நாம் ஒன்றுமே இல்லாதவர்கள் போல நினைக்க வேண்டும். அதாவது நாம் ஒரு பூஜ்யமாக, எவ்வளவு பெரிய ஆளாக நாம் இருந்தாலும், எத்தனை பெரிய கிரியைகள் செய்தாலும், நாம் எப்படி நம்மை கருத வேண்டும் என்றால், தேவன் முன்பாய் நிற்கும் போது நான் ஒரு சாம்பல், தேவன் முன்பாய் நிற்கும் போது நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி யோவான் சொன்னது போலவே, யோவான் ஸ்நானகன் சொன்னது போலவே, ஆண்டவரே நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும் என்கிறது போலவே அது அப்படி நாம் சொல்ல வேண்டும். அதை தான் இது காட்டுகிறது. அவருடைய பாதத்தில் நான் செத்தவனை போல் விழுந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அறிய அறிய வாழ்க்கையில உயர்த்தப்பட பெரிய லெவல்ல போக நம்ம தாழ்மை தான் அதிகமாக தவிர நம்ம அரோகண்டாக, ஒரு அகந்தையாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது. தேவனை எவ்வளோ அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை அதிகமா இருக்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல உன்னதமான தேவனை சிங்காசனம் உட்கார்ந்து கொண்டு அவ்வளவு பெரிய ஆண்டவரை பார்க்கும்போது, ஐயோ நான் அதமானேன், அசுத்தோ உதவுள்ள மனுஷன் மத்தியில வாசம் பண்ணுகிறவன் என்று சொல்லி தன்னையே தாழ்த்தினான். அதே போல தான் தேவனை தரிசிக்கும் போதெல்லாம், தேவனை அறிகிற அறிவில் வளரும் போதெல்லாம் நம்மையே தாழ்த்தி சத்தவரை போல அவருடைய பாதத்துல விழ வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாராம், தம்முடைய வலது கரத்தை என் மேல வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்றாருன்னா, நான் முந்தினவர் பிந்தின, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, தம்முடைய வலது கரத்தை என் மேல வைத்து என்னை நோக்கி, ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை சொல்லுகிறார், வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். அதே போலதான் இந்த இடத்தும் வலது கரத்தை ஆண்டவர் அவனை தூக்கி எழுந்து நிற்க வைக்கிறார். பயப்படாதுப்பா, ஏன் பயப்படுற? ஐ எம் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், நான் முந்தினவர் பிந்தினவர் உயிர் உள்ளவமா இருக்கிறேன் சொல்லிட்டு 18ஆம் வசனம் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கு உரிய திறவுகோல்களை உடையவனா இருக்கிறேன். பாருங்க, பைபிளை சொல்லுது மரித்தேன் என்ற ஒரு கமா இருக்கிறது, ஆனால் என்ற ஒரு கமா இருக்கிறது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் மரிச்சு அவருடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடல. ஆண்டவர் சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கும் இயேசு சுவாமி உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லும் போது என்ன சொல்றார், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல்களை உடையவனா இருக்கிறேன். நல்லா கவனிங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தை ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15. ஆதலால் பிள்ளைகளே, மாம்சத்தின் ரத்தத்தை உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தின் ரத்தத்தை உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன். நல்லா கவனிங்க, மரணத்துக்கு அதிகாரி யாருங்க? மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன். அப்ப மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைதனத்திற்குள்ளாக யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இயேசு ஏன் மாம்சமானார், ஏன் மனித அவதாரம் எடுத்தார் என்பதை எபிரேயருடைய ஆசிரியர் விவரித்து சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், எப்படி பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை விடவர்களானார்களோ அதே போல அவரும் மாறினார். ஏனென்றால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை. அப்போ இந்த வசனத்தின் பிரகாரமாக சிலுவைக்கு முன் சத்ரு தான் மரணத்துக்கு அதிகாரியா இருந்தான் என்று இதுல இருந்து நான் புரிந்து கொள்ள முடியும். மரணத்துக்கு அதிகாரி யாருன்னா சத்ரு தான். ஆனா சிலுவையில மரித்த பிற்பாடு இயேசு சிலுவையில ஒன்றை செய்து முடித்தார். கர்த்தர் முடிந்தது என்று சொல்லி செய்து முடித்த அந்த கிரியை நிமித்தம் அவர் மரித்து பாதாளத்தையும் நரகத்தையும் ஜெயித்து அவர் என்ன சொன்னார்? பைபிளை சொல்லுது, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவரா இருக்கிறேன். அப்போ
மரணத்துக்கு அதிகார அந்த பிசாசை தம்முடைய மரணத்தினால வென்று அவன் கையில் இருந்த மரணத்தின் திறவுகோலை பறித்து கொண்டு இப்போது அந்த மரணத்தின் திறவுகோல் அவர் கையில் இருக்கிறது. அவர் அனுமதி இல்லாமல் எந்த மரணமும் நடப்பதில்லை புதிய ஏற்பாடு பிரகாரமாக. அது மாத்திரமல்ல, பாதாளத்திற்கும் திறவுகோல் என்றார். அப்படி என்றால் ஒருவனை பாரடைஸுக்குள் அனுப்புவதும், இன்னும் சொல்ல போனால் ஒருவனை பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்புவது யார் கையில் இருக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் அனுப்புவது அவர் கையில திறவுகோல் இருக்கிறது. அதனால பாரடைஸ்குள்ள ஒருத்தன் அனுப்புறது கூட ஆண்டுடைய அனுமதி இல்லாமல் அவன் போக முடியாது. அதுதான் இதை சொல்லுகிறது. தொடர்ந்து 19ஆம் வசனம், நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கங்களையும் எழுது. ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை 3 பகுதியாய் பிரிக்கலாம். நீ கண்டவைகள் முதல் சாப்டர், இருக்கிறவைகள் 2வது 3வது சாப்டர், இவைகள் பின் சம்பவிப்பைகளை எழுது. அதாவது 4வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும். அதைத்தான் இது காட்டுகிறது. 20ஆம் வசனம், ஆண்டவர் சொன்ன அந்த வியாக்கானத்தின் அர்த்தம், என் வலது கருத்தில் நீ கண்ட 7 நட்சத்திர ரகசியத்தையும் 7 பொன் குத்துவிகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்துவிகளுக்கும் 7 சபைகளாம். அன்பானவர்களே, இதோட கூட நான் முடிக்கிறேன். 2வது சாப்டரை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். 2வது சாப்டர்ல எபேசு சபை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சரிங்களா? அந்த எபேசு சபை குறித்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து வெளிப்படுத்த விஷயத்தை குறித்து ஆர்வத்தோடு படிங்க. உண்மையில உங்களை ஆண்டவர் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள். God bless you.